ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அவர் எம்பிஎம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா செட்டிநாடு நண்டு கிரேவி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ரொம்பவே சூப்பராக சீக்கிரமாக வீட்டில் செஞ்சிடலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா சோம்பு, மிளகு, சீரகம், இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், தக்காளி, வெங்காயம், இவ்வளோ தான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு பண்ண வேண்டியது, ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து சோம்பு, ஜீரகம், மிளகு, அப்புறம் கார்லிக், ஜிஞ்சர், இது எல்லாமே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி, ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம் பெருசாகவே கூட கட் பண்ணிக்கோங்க, ஏன்னா நம்ம அதை கிரைண்ட் பண்ண போகிறோம். ஸோ நல்லா மிக்ஸி ஜாரில் வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க, நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு பேன் வச்சு ஆயில் வந்து 2 ஸ்பூன் விடுங்க. ஆயில் வந்து நல்லா காஞ்சதும் கடுகு போடுங்க. அதுக்கப்புறம் சோம்பு, சீரகம், ஒரு 3 பெரிய வெங்காயத்தை சின்னதாக சாப் பண்ணிக்கோங்க, ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணி அதையுமே அதில் போட்டு நல்லா வதக்குங்க. இந்த பச்சை வாசனை போக நல்லா வதக்குங்க, அது நல்லா ப்ரௌனிஷாக மாறும். இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி, ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன் நான், பெரிய தக்காளி. ஸோ சின்னதாக கட் பண்ணிக்கோங்க, கட் பண்ணி போட்டுருங்க. அதுக்கப்புறம் கறி லீஃப், தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கோங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. வெங்காயம் ஆல்ரெடி நல்லா வதங்கிருச்சு, தக்காளி நல்லா வதங்கணும், அதுக்காக தான் சால்ட் சேர்த்துருக்கோம். டர்மரிக் பவுடர் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்ச அந்த பேஸ்ட், மசாலா பேஸ்ட் வந்து நீங்கள் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். இப்போ க்ளோஸ் பண்ணிவிடுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு. ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு எடுத்து பாருங்கள். நல்லா தண்ணி விட்டு சூப்பராக பச்சை வாசனை போக நல்லா வதங்கியிருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு, வீட்டு தனி மிளகாய்த்தூள், வீட்டில் நம்ம அரைக்கிற மிளகாய் தூள் இருக்குல்ல, ஸோ அது வந்து நான் ஒரு 3 ஸ்பூன் எடுத்து போட்டிருக்கேன். ஸோ அதுக்கு தேவையான வாட்டர், அந்த மிளகாய் தூளுக்கு பச்சை வாசனை போகிறதுக்கு நல்லா வதக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, சூப்பராக மிக்ஸ் ஆகி செமையாக வந்திருக்கும். நல்லா வதக்கி விடுங்க, நல்ல கட்டியாக இருக்கும் கிரேவி. ஸோ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக வந்து புளி வந்து கரைச்சி ஊற்றிடுங்க. ஸோ அந்த புளி, நம்ம போட்ட புளி தண்ணி எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிச்சு வரும். இப்போது நண்டு வந்து வாங்கி, நான் ஒரு 1/2 கிலோ நண்டு வந்து வாங்கி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதையுமே அதில் மிக்ஸ் பண்ணிவிடுங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இப்போ நண்டு வேகிற லெவலுக்கு நம்ம தண்ணி விடணும், ஒரு கிளாஸ் விட்டால் போதும். க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் சூப்பராக ரெடி ஆகிடும் கிரேவி. அந்த நண்டோட எசன்ஸ் எல்லாமே அதில் இறங்கிடும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக பெப்பர் 2 ஸ்பூன் சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன் லாஸ்ட்டாக சேர்க்குறோம் அப்படின்னா, அந்த நண்டோட எசன்ஸும் இறங்கியிருக்கும், பெப்பரோட அந்த ஃப்ளேவருமே ரொம்ப தூக்கலாக இருக்கும். இப்போ கொரியாண்டர் லீஃப் போட்டு இறக்கிடுங்க. அப்போது சர்விங் பவுலுக்கு மாற்றிடுங்க. கண்டிப்பாக இது எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.